இங்கே அரசி ரெடி ஆகிட்டு இருக்குவாங்க. அங்கே வந்து சுகன்யா நம்ம படத்துக்கு போகிறக்கு முன்னாடி ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்டுட்டு போகலாம் அப்படிங்கிறாங்க. அதை கேட்ட அரசி பயந்துட்டு, நான் வந்துட்டு படத்துக்கு வரக்கே வந்துட்டு பயந்துட்டு இருக்கேன், நீங்கள் என்னடானா வந்துட்டு ஹோட்டலுக்கெல்லாம் போகலான்னு சொல்கிறீங்க, ஒரு தப்பு பண்ணுறக்கே நான் பயந்து நடுக்கிட்டு இருக்கேன், நீங்கள் என்ன தப்பு மேலே தப்பு பண்ண சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு சுகன்யா இருந்துட்டு, இதெல்லாம் வந்துட்டு ஒன்றும் தப்பு கிடையாது, நீ பண்ணுறது எல்லாமே வந்துட்டு சரிதான், 2 குடும்பத்தை வந்துட்டு சேர்த்து வைக்கிற ஒரு நல்ல வேலையை தான் நீ பார்த்துட்டு இருக்க, அதனால் நீ வந்துட்டு இதெல்லாம் ஒரு பெருசாக எடுத்துகிட்டு இருக்காத, சரி சரி நீ கிளம்பு அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் சுகன்யாவும் அரசியை பார்த்தீங்கன்னா இங்கே வெளியில் வரவும் கரெக்டாக அங்கே பார்த்தீங்கன்னா ஹாலில் கோமதியும் பாண்டியன் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு அரசி பயந்துட்டு நிற்கவும், நான் பார்த்துக்கிறேன் நீ கிளம்பு அப்படிங்கிறாங்க. இங்கே பாண்டியனா கோமதி கேட்டால் காசு வாங்கி எடுத்து வச்சுட்டு இருக்காரு. என்னங்க போதுமா அப்படிங்கவும், போது கோமதி 10,000 இருக்குது, வேணும்னா அப்புறம் நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே அரசி பார்த்தீங்கன்னா அப்படியே கோமதிக்கு தெரியாமல் போகல அப்படின்னு சொல்லிட்டு அலங்காப்பில் போகவும் கரெக்டாக கோமதி பார்த்துட்றாங்க. அரசி இங்கே வா, எங்கடி போகிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்னம்மா காலேஜுக்கு தான் அப்படிங்கவும், என்னது காலேஜுக்கா, இன்னைக்கு என்னடி காலேஜ் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம்மா இன்னைக்கு எனக்கு காலேஜ் இருக்குது அப்படின்னு சொல்லவும், சனிக்கிழமை நீ ஒரு நாள் காலேஜுக்கு போனதே கிடையாது, இன்னைக்கு என்ன புதுசா அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு கிளாஸ் இருக்குதுமா அப்படின்னு சொல்லவும், பொய் சொல்லாத, ராஜிக்கு காலேஜ் இல்லை, கதிருக்கு காலேஜ் இல்லை, உனக்கு மட்டும் காலேஜ் இருக்காடி அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. உடனே அரசி இருந்துட்டு, அம்மா என்னம்மா புரியாமல் பேசுகிறீங்க, நாங்கள் 3 பேர் வேறு காலேஜ் தானம்மா, ஆனால் எனக்கு வந்துட்டு இன்றைக்கி இருக்குதுமா, நைத்தே உங்ககிட்ட நான் சொன்னேன்ல அப்படிங்கிறாங்க. என்னடி சொல்கிறேன், எங்கிட்ட சொன்னேன் அப்படின்னு கேட்கவும், உடனே சுகன்யா இருந்துட்டு, ஆமாம் அத்தாச்சி உங்ககிட்ட சுகன்யா நைட்டு சொன்னால அப்படிங்கிறாங்க. கோமதி என்ன 2 பேர் இப்படி சொல்கிறாங்க, நம்மளுக்கு ஞாபகம் இல்லையே அப்படின்னு சொல்லி யோசிக்கவோ, நீங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அரசி சொன்னால அத்தாச்சி அப்படிங்கிறாங்க. அப்போ பாண்டியன் வந்துட்டு, இப்போ என்ன காலேஜுக்கு தானே போகுது, எதுக்கு நீ இப்படி நிற்க வச்சு கேள்வி கேட்டுட்ருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ கோமதி இருந்துட்டு, இல்லைங்க வந்துட்டு இவ வந்து பொய் சொல்லிட்டு இருப்பா, அதனால தான் நான் கேட்டுட்ருக்கிறேன், என்ன பேசுகிற, அப்போ என்ன காலேஜுக்கு போகிறதா சொல்லிட்டு அரசு என்ன வெளியில் எங்கேயாவது சுத்தவா போகுது அப்படிங்கப்போ, சொல்ல முடியாதுங்க, அவள் ஃப்ரெண்ட்ஸ் கூட எங்கேயாவது சுத்த போனாலும் போவா அப்படிங்கிறாங்க. அதை கேட்ட பாண்டியன், நம்ம அரசியெல்லாம் வந்துட்டு அப்படி பண்ணவே மாட்டா, நம்ம புள்ள தங்கமான புள்ள. அப்போ அரசி இருந்துட்டு, பாருங்கப்பா இப்படியே தான் வந்துட்டு அம்மா என்ன வந்து சந்தேகப்பட்டுட்டே இருக்காங்க. அதுக்கு பாண்டியன் வந்துட்டு, என்ன கோமதி இது, நம்ம பிள்ளை வந்துட்டு நம்மளே இப்படி சந்தேகப்படுறது, அப்போ மற்றவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்லவும், இல்லைங்க இவ வந்து நடந்துக்கிறதுல அப்படித்தான் இருக்குது. அதை கேட்ட அரசு, ஏமா எப்பமா வந்துட்டு எம்மளை நம்பிக்கை இல்லாத மாதிரியே பேசுகிறீங்க, நானும் பார்த்துட்டு இருக்கிற வர வர வந்துட்டு நீங்கள் என்ன நம்பவே மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லவும், அதுக்கு கோமதி இருந்துட்டு, நம்பிக்கையெல்லாம் ஒன்றும் இல்லாமலாம் கிடையாது, நீ பண்ணுற விஷயங்கள் தான் வந்துட்டு எனக்கு உன் மேலே ஒரு நம்பிக்கையை வந்துட்டு குறைக்குது. அப்போ பாண்டியன் வந்துட்டு, ஏன் கோமதி இப்படிலாம் பேசுவோம் அப்படிங்கவும், உங்களுக்கு என்னங்க நீங்கள் காலையில் கிளம்பி கடைக்கு போயிடுறீங்க, நான் தானே வீட்டில் இருக்கிறவங்களெல்லாம் பார்த்துக்க வேண்டிய பொறுப்பு என்கிட்ட இருக்குது, இவ எப்போ பாரு வந்துட்டு ஃபோனும் கையுமாவே உட்காந்துட்ருக்கா, அப்படி இருக்கும்போது இவ மேலே எனக்கு சந்தேகம் வராமையாக இருக்கும். உடனே அரசி இருந்துட்டு, அப்பா பார்த்தீங்களாப்பா உங்கள் முன்னாடியே வந்துட்டு அம்மா இப்படிலாம் சொல்கிறாங்க அப்படிங்கவும், அப்போ பாண்டியன் வந்துட்டு, கோமதி சும்மா இருனையே, எப்போ அரசி நீ கிளம்புப்பா, காலேஜுக்கு கிளம்புப்பா அப்படிங்கிறாங்க. அப்போ கோமதி இருந்துட்டு, ஆமாம் எல்லாம் வந்துட்டு நீங்கள் கொடுக்குற இடம் தான் அப்படின்னு சொல்லிட்டு, சரிடி சாப்பிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லைம்மா நான் வந்துட்டு கேன்டீன்லேயே சாப்பிட்டுக்கிறேன் அப்படிங்கிறாங்க. என்னது கேன்டீனில் சாப்பிட்டுக்கிறியா, எதுக்கு வந்துட்டு காசு வேஸ்ட் பண்ணுற அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ பாண்டியன் வந்துட்டு, விடு கோமதி ஒரு நாள் தானே சாப்பிட்டுட்டு போகுது விடு அப்படிங்கிறாரு. ஆமாம் பசங்களுக்கு வந்துட்டு ஒரு 50 ரூபா கொடுக்கணும்னா மட்டும் அத்தனை கேள்வி கேட்பீங்க, இப்போ இவ்வளோ மட்டும் கேன்டீனில் போய் சாப்பிட்டுக்க சொல்லுறீங்க, எனக்கு என்னமோ வந்துட்டு இவ மேலே நம்பிக்கையே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு பாண்டியன் வந்துட்டு, ஒரு நாள் தானே வெளியில் சாப்பிட்டுட்டு போகுது, அதுக்காக வந்துட்டு நீ எதுக்கு இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க, நம்ம பிள்ளைய வந்துட்டு முதல்ல நாம நம்பணும், நம்ம தேவையில்லாமல் அவங்க மேலே சந்தேகப்பட்டாதான் வந்துட்டு அவங்க தப்பே செய்வாங்க, நம்ம நம்புனா கண்டிப்பாக வந்துட்டு நம்ம நம்பிக்கை என்றைக்குமே வந்துட்டு அவங்க உடைக்க மாட்டாங்க, முதல்ல அதை நீ புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு, ஏமா அரசி நீ கிளம்புமா, சரி சாப்பிட்றதுக்கு காசு வச்சிருக்கியம்மா அப்படின்னு சொல்லவும், இருக்குதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அரசி பார்த்தீங்கன்னா அங்கிருந்து கிளம்புறாங்க. அரசி அங்கேருந்து கிளம்பவும் கோமதி இருந்துட்டு, என்னங்க நீங்கள் இப்படி வந்துட்டு அவளை செல்லம் கொடுத்து கெடுத்து வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லவும், விடு கோமதி நீ சும்மா தேவையில்லாம எதையாவது பேசிகிட்டு இருக்காத அப்படிங்கிறாங்க. அப்போ சோனியா இருந்துட்டு, அண்ணா நான் வந்துட்டு எங்கள் அம்மா வீட்டு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லவும், என்னப்பா தனியாகவா போகிறேன் அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாம் அப்படிங்கிறாங்க. சரிப்பா உனக்கு ஏதாவது ஆட்டோ ஏதாவது வேணும்னா கோமதி கிட்ட சொல்லு, ஃபோன் பண்ணி வர சொல்லுவா அப்படின்னு சொல்லிட்டு, சரி கோமதி நானும் கடைக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் அங்கிருந்து கிளம்புறாரு. கோமதி சுகன்யா கிட்ட, நீ போகும்போது சொல்லு நான் வந்துட்டு உனக்கு ஆட்டோ ஃபோன் பண்ணி வர சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போகிறாங்க. இங்கே சுகன்யாவோ எப்படியோ வந்துட்டு அரசி நம்ம வெளியே அனுப்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா நின்றுட்டு இருக்காங்க. இங்கே சரவணன் ஃபர்னிச்சர் கடையில் பார்த்தீங்கன்னா உட்காந்து அக்கௌண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. அப்போ கூட வேலை செய்கிறவர் பார்த்தீங்கன்னா ஃபோனில் எதுவும் பேசிகிட்டே வந்துட்டு, என்னப்பா சரவணா என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், அக்கௌண்ட்ஸ் வேலை தான் பார்த்துட்டு இருக்க அப்படிங்கிறாரு. சரி உன் ஃபோன் எங்கே அப்படிங்கும்போது, இங்கே தான் சார்ஜ் போட்டு வச்சிருக்க அப்படிங்கிறாரு. ஆமாம் ஓனர் கூப்பிட்டாராமா நீ ஏன் எடுக்கல அப்படிங்கவும், ஐயோ நான் வந்துட்டு சைலண்ட்டில் போட்டு வச்சுருந்தேன், ஏன் மறுபடியும் ஏதாவது கூப்பிட சொன்னாரா அப்படிங்கவும், இல்லை நீ எடுக்கலன்னு சொல்லிட்டு விஷயத்தை என்கிட்டயே சொல்லிட்டாரு. அப்படியே என்ன விஷயம் அப்படிங்கவும், நேற்று வந்து நம்ம கதை வந்துட்டு ஒரு இடத்துல ஆர்டர் கொடுத்தோம்ல எங்கே அப்படின்னு சொல்லி கேட்கவும், அதுதான் அப்போ அந்த பிள்ளையார் கோயில் பக்கத்தில் இருக்கிற அந்த தேட்டர் இருக்குதுல, அந்த தேட்டர் ஓனர் வீட்டுக்கு. ஆமாம் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நம்ம கொடுத்துட்ட டிசைன் வந்துட்டு கரெக்டாக தான் இருக்குது, ஆனால் சைஸ் மட்டும் மாற்றி கொடுத்துட்டாங்களாமா.
அதனால் அவர் வந்துட்டு உடனே வந்து மாற்றி தர சொல்கிறாரு. அதை கேட்டு சரவணன், ஐயோ இதெல்லாம் பார்த்து சரியாக கொடுக்க மாட்டாங்களா, இப்போ பாரு 2 வேலை அப்படிங்கிறாரு. சரி எப்போ போகணும் அப்படிங்கவும், நம்ம இன்றைக்கே போகணும் அப்படிங்கிறாரு. என்னப்பா திடீர்னு இப்படி சொல்கிறேன், எனக்கு அக்கௌண்ட்ஸ் வேலையெல்லாம் இருக்குது அப்படிங்கவும், அதெல்லாம் நம்ம அப்புறமேல் பார்த்துக்கலாம். அந்த தேட்டர் ஓனர் வந்துட்டு நம்ம முதலாளிக்கு ரொம்ப தெரிஞ்சவங்களாமா, அதனால் இப்போவே கிளம்பி போக சொல்கிறாருப்பா அப்படிங்கவும், அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு சரவணனும் பார்த்தீங்கன்னா அவருக்கு அங்கேருந்து கிளம்புறாங்க. சுகன்யாவும் அரசியோ ஆட்டோவில் வந்துட்டு தேட்டர் முன்னாடி வந்து இறங்குறாங்க. அப்போ அரசு இருந்துட்டு ஆட்டோக்கார்கிட்ட எவ்வளோ ஆச்சு அப்படிங்கவும், அதெல்லாம் குமரவேல் தம்பியை கொடுத்துட்டாரு அப்படிங்கிறாங்க. இங்கே சுகன்யா இருந்துட்டு, பார்த்தியா குமார் வந்துட்டு உன்னை எந்தளவுக்கு கவனிச்சுக்கிறான்னு சொல்லிட்டு, ஹோட்டலில் சாப்பிடும்போது கூட வந்துட்டு அவன் உன்னை எதை பார்த்துட்டு இருந்தா, நீ கவனிச்சியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பரசு இருந்துட்டு, நான் எங்கே அதையெல்லாம் கவனிச்சேன், நானே வந்துட்டு ஒவ்வொரு நிமிஷம் பயந்துட்டு இருந்தேன், யாராவது இங்கே நம்மளை பார்த்துருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்து நடிக்கிட்டு உட்காந்துட்டு இருந்தேன். அதை பார்த்துட்டு சுகன்யா, நீ எதுக்கு வந்துட்டு இம்பிட்டு பயப்படுற, அதுக்கு பேசாமல் நீ குமார் கூட வண்டியிலேயே வந்திருக்கலாம்ல அப்படிங்கிறாங்க. அதை கேட்ட அரசு இன்னி பயந்துட்டு, ஐயோ நீ என்ன சொல்கிறீங்க, நீங்கள் வண்டியிலையா, அதெல்லாம் என்னால் முடியாது அப்படிங்கிறாங்க. அதை கேட்டு சோனியா சிரிச்சுட்டு, ஏன் இதுக்கு முன்னாடி நீ அவன் கூட வண்டியில் வந்ததே இல்லையா அப்படின்னு சொல்கிறாங்க. வந்திருக்கேன், ஆனால் வந்துட்டு ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துல தான் வந்திருக்கேன், இப்படி கும்பலாக ஆளுகளாக இருக்கிற இடத்துலலாம் வரமாட்டான்ப்பா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, யாராவது பார்த்துட்டாங்கன்னா அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க. அதுக்கு சுகன்யா இருந்துட்டு, எல்லாம் வந்துட்டு கல்யாணம் ஆயிரம் சரியாயிரும் அப்படிங்கிறாங்க. அதை கேட்டு அரசி பார்த்தீங்கன்னா, ஐயோ என்ன சொல்கிறீங்க, அதுக்குள்ளே என்ன கல்யாணம் வரைக்கும் போயிட்டீங்க, ஐயோ நீங்கள் கொஞ்சம் சும்மா இருங்க, நானே வந்துட்டு இதுக்கே பயந்துட்டுருக்கேன், நீங்கள் என்னடனா கல்யாணம் அது இதுன்னு சொல்லி இன்னி பயமுறுத்துறீங்க. அதுக்கு சுகன்யா இருந்துட்டு, ஏன் நான் சொல்கிறதுல என்ன தப்பு இருக்குது, ஐயோ நீங்கள் ஏன் இப்படிலாம் பேசுகிறீங்க, இந்த 2 குடும்பத்தை பற்றி உங்களுக்கு எதுவுமே தெரியாது, நான் மட்டும் இவங்ககிட்ட பார்த்து பேசுகிற பழகிறேங்கிற விஷயம் மட்டும் 2 குடும்பத்துக்கு தெரிஞ்சுது அப்படின்னா அவ்வளோதான், என்னையெல்லாம் எங்கள் குடும்பத்தில் வெட்டியே போட்டுருவாங்க. அதை கேட்ட சோனியா, அதுக்கு தான் நான் சொல்கிறேன், கல்யாணம் ஆயிடுச்சுன்னா வந்துட்டு எல்லாமே சரியாயிரும், ஏன் இப்போ ராஜி கதிர் வந்துட்டு கல்யாணம் பண்ணிட்டாங்க, அவங்கள ஏன்னா வெட்டியாக போட்டுட்டாங்க, கல்யாணம் மட்டும் நடந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக அவங்க எல்லாம் அவங்களால வந்துட்டு ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ நீங்கள் வந்து திரும்ப திரும்ப இதையே பேசிகிட்டு இருக்காதீங்க, இருங்க அவங்க எங்கே இருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை எடுத்துகிட்டு கால் பண்ணவும் கரெக்டாக பார்த்தீங்கன்னா குமரவேல் அங்கே வந்துடுறாரு. ஆமாம் நீ யாருக்கு கால் பண்ணுற அப்படின்னு சொல்லவும் சடனாக திடீர்னு பார்த்துட்டு பயந்துடுறாங்க அரசி. அப்போ சுகன்யா இருந்துட்டு, ஆமாம் குமார் நீ இத்தனை எங்கே போயிருந்தேன் அப்படின்னு சொல்லவும், ஒன்றும் இல்லை நான் டிக்கெட் எடுக்க போயிருந்தேன், 3 டிக்கெட் எடுத்துகிட்டு வந்துட்டேன், வாங்க போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. சொல்லிட்டு குமரவேல் பார்த்தீங்கன்னா அப்படியே சோனியாவை பார்த்து கண்ணிலே ஜாட காமிக்கிறாரு. அப்போ சோனியா இருந்துட்டு, இரு நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் நீங்கள் 2 பேருமே பேசாமல் படத்துக்கு வந்திருக்கலாம், என்ன எதுக்கு கூட்டிகிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதை கேட்ட அரசு, என்னது உங்களை வந்து நான் கூட்டிகிட்டு வந்தேனா, நீங்கள் தான் வந்துட்டு என்ன கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க, சரி அரசு நீங்கள் 2 பேரும் மட்டும் போய் படத்துக்கு போகிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதை கேட்ட அரசு, ஐயோ என்னத்தை விளையாடுறீங்களா, நீங்கள் வரீங்க அப்படின்னு சொன்னங்காட்டி தான் வந்து நான் படத்துக்கு வரக்கே ஒத்துக்கிட்டேன், இப்போ என்னடனா எங்கள் 2 பேர்த்தையும் போக சொல்கிறீங்க, அதெல்லாம் முடியாது நீங்களும் கூட வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சோனியா இருந்துட்டு, இல்லை மகனுக்கும் மருமகளுக்கும் நடுவில் நான் வந்து உட்காந்துட்டு இருக்கிறதா, எதுக்கு தேவையில்லாமல் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்ட அரசி, நீங்கள் நடுவில் உட்காருவீங்களோ ஓரமாக உட்காருவீங்களோ எனக்கு அதெல்லாம் தெரியாது, நீங்களும் கூட வரதா இருந்தால் மட்டும்தான் நான் வந்துட்டு படத்துக்கு வருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு குமரவேல் பார்த்தீங்கன்னா, ப்ளீஸ் அத்தை பேசுங்க பேசுங்க அப்படிங்கிற மாதிரியே கண்ணில் ஜாட காமிக்கிறாரு. அப்போ சோனியா வந்துட்டு, இரு நான் பேசிக்கிறேன் அப்படின்ட்டு, இங்கே பாரு அரசி நீங்கள் 2 பேரும் வந்துட்டு ஜோடியாக வந்திருக்கீங்க, நான் எதுக்கு உங்கள் 2 பேருக்கு நடுவில் நந்தி மாதிரி, அதனால தான் சொல்கிறேன் நீங்கள் 2 பேர் போய் தனியாக படம் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அரசு இருந்துட்டு, அதெல்லாம் முடியாது, நீங்கள் வரதா இருந்தால் நான் படத்துக்கு வரேன், இல்லைன்னா நான் கிளம்பி வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ குமரவேல் வந்துட்டு, என்ன அரசி தேட்டர் வாசல் வரைக்கும் வந்துட்டு இப்படி படம் பார்க்க வரமாட்டேன்னு சொல்கிறையே அப்படிங்கவும், அப்போ நீங்கள் வந்துட்டு அத்தையும் வர சொல்லுங்கள். உடனே சுகன்யா இருந்துட்டு, இல்லை அரசு எனக்கு வர கொஞ்சம் தலைவலிக்கிற மாதிரி இருக்குது, அதனால் நீங்கள் 2 பேருமே போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அத்தை எங்கிட்ட தையில வேணா இருக்குது, நாங்கள் போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லவும், ஐயோ அரசு ஏன் நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிற, எனக்கு வந்துட்டு உள்ள ஏசி ரூமில் வந்து உட்காந்துட்டு இருந்தால் எனக்கு தலைவலிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ குமரவேல் இருந்துட்டு, ஏன் அரசு அதான் வந்துட்டு அவங்க சொல்கிறாங்கல்ல அவங்களுக்கு தலைவலிக்குதுன்னு சொல்லிட்டு எதுக்கு வந்துட்டு அவங்கள வந்து ரொம்ப கட்டாயப்படுத்துகிற அப்படிங்கிறாரு. ஐயோ ஏன் நீங்கள் தான் வந்துட்டு 2 பேர் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க, அவங்கள சினிமாக்கு வர சொல்லுங்க, அவங்க வரலைன்னா கண்டிப்பாக நான் வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்ட குமரவேலு, அப்போ வந்துட்டு நீ வந்துட்டு எனக்காக வரலையா, சித்தி வந்தாங்கன்னு சொல்லிட்டு தான் வந்தியா, நான் கூட வந்துட்டு நீ எனக்காக வந்திருக்கேன்னு சொல்லி நினச்சேன், ஆனால் வந்துட்டு நீ உனக்கு வந்து நான் முக்கியம் இல்லை தானே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு ஆக்டிங் பண்ணுறாரு. உடனே சுகன்யாவை இருந்துட்டு, பாரு அரசி நீ வரமாட்டேன்னு சொன்னமே குமாரோட முகம் வர எப்படி வாடி போயிடுச்சுன்னு சொல்லிட்டு இங்கே குமரவேல் இன்னும் சீனா போடவும் அதை பார்த்துட்டு அரசு எப்படியே யோசிச்சுட்டு நிற்கிறாங்க. அவள் குமரவேல் வந்துட்டு, என்ன அரசி நீ வந்துட்டு படத்துக்கு வருவேன், உங்க கூட முதல்ல சினிமாவுக்கு வரலான்னு சொல்லிட்டு நான் எம்பிட்டு ஆசையாக இருந்தேன், ஆனால் கடைசியில் வந்துட்டு நீ இப்படி சொல்லிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சோகமாக இருக்கிற மாதிரி சொல்கிறாரு. இங்கே சுகன்யா வந்துட்டு, சொன்னால் கேளு அரசி நீங்கள் 2 பேர் போயிட்டு வாங்க, எதுக்கு வந்துட்டு இவ்வளோ தூரம் வந்துட்டு திரும்பி போகணும் அப்படின்னு சொல்லவும், அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, பக்கத்தில் தான் வந்துட்டு என் ஃப்ரெண்டு வீடு இருக்குது, நான் சாயந்தரம் வரைக்கும் அவள் வீட்டில் உட்காந்துட்ருக்கேன், அதுக்கப்புறம் படம் முடிச்சுட்டு வா நம்ம 2 பேரும் ஒட்டுக்கா போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் அரசி பார்த்தீங்கன்னா, ஐயோ நான் எப்படி தனியாக போகிறது எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லவும், எதுக்கு நீ வந்துட்டு இம்பிட்டு பயப்படுற, நீ என்ன யார் கூட ஏவா போகிற, குமார் வந்துட்டு உன்னோட முறப்பையன் தானே. குமரவேல் பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் அரசி அப்படின்னு சொல்லி கெஞ்சவும், அப்போ சோனியா இருந்துட்டு, இப்படி ஆம்பளை பையனை வந்து கெஞ்ச வைக்கலாமா, சொன்னா கீழே அரசி நீ போயிட்டு வா,
முறப்பையன் கூட வந்துட்டு சினிமாவுக்கு போனால் வந்துட்டு யாரும் தப்பு சொல்ல மாட்டாங்க, சொன்னா கேளு, நீ தைரியமாக போயிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ குமரவேல் இருந்துட்டு ப்ளீஸ் அரசே, இந்த ஒரே ஒரு டைம் மட்டும் என் கூட சினிமாக்கு வா, அதுக்கப்புறம் கல்யாணம் வரைக்கும் வந்துட்டு நான் கண்டிப்பாக உன்னை சினிமாவுக்கு கூப்பிடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ சோனியாவை இருந்துட்டு சொன்னால் புரிஞ்சுக்கோ அரசு, எனக்கு வந்து கிளம்பும் போதே வந்துட்டு லைட்டாக தலை வலிச்சது, இப்போ என்னடா வந்துட்டு தலையில் சுற்றியால் வச்சு அடித்த மாதிரி ரொம்பவே தலை வலிக்குது, அதனால தான் நான் வந்துட்டு வரலேன்னு சொல்கிறேன், நீங்கள் 2 பேர் போயிட்டு வாங்க அப்படின்னு மண்டையை கிளவுறாங்க. பார்த்தா குமரவேலு இருந்துட்டு நீ ஒரு ஜென்ம முழுக்க என் கூடவே வருவேன்னு சொல்லி நினச்ச அரசி, ஆனால் நீ என்னடனா வந்துட்டு என் கூட வந்துட்டு ஒரு சினிமாவுக்கு வர அளவுக்கு கூட வந்துட்டு உனக்கு என் மேலே நம்பிக்கை இல்லை, சரி பரவாயில்ல விடு அரசி, சரி சித்தி நீங்களும் போங்க நானும் கிளம்புறேன், எதுக்கு இந்த டிக்கெட் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு குமரவேல் பார்த்தீங்கன்னா டிக்கெட்டு கிளிக்க போகவும் அரசி பார்த்தீங்கன்னா குமரவேல் கையை பிடிச்சி தடுக்கிறாங்க. கிளிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி முற்றி திரும்பி பார்த்துட்டு பயந்துட்டு சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அரசு இப்படி சொன்னது கேட்டிங்க சுகன்யா பார்த்தீங்கன்னா இப்படி வில்லத்தனமாக சிரிச்சிட்டு இருக்காங்க. இங்கே குமரவேல் பார்த்தீங்கன்னா சந்தோஷப்பட்டுட்டு ரொம்ப தேங்க்ஸ் அரசி சொல்லிட்டு சுகன்யாவை பார்த்து நம்ம போட்ட பிளான் வந்துட்டு நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜாட காமிக்கிறாரு. அப்போ சுகன்யா அரசிக்கிட்ட இங்கே பாரு, நீ வந்துட்டு என் அக்கா மகன் கூட தான் போகிற, அவனை நம்பி தாராளமாக நீ எங்கே வேணாலும் போகலாம், சொன்னாக்கில் நீங்கள் 2 பேரும் போயிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. சொல்லிட்டு சோனியா பார்த்தீங்கன்னா சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து நகரவும் இங்கே குமரவேல் பார்த்தீங்கன்னா சரி வா அரசி நம்மளும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரசையும் முன்னாடி நகர சொல்லிட்டு இங்கே எப்படி சுகன்யாவை பார்த்து கண்ணிலேயே ஓகே சக்ஸஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சிரிச்சுட்டுங்கிறது போகிறாரு.